இப்போது கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டில் செய்வாங்க. ஒரு பேர்ட்ஸுக்கு உண்டான கம்ஃபர்டபுள் அது இருக்குது. பார்த்திங்கன்னா இன்னும் மட்டும் தான் இது எல்லாமே நம்ம வெல்டிங் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கோம். இந்த 2 சோப்பு டப்பாவுக்கும் இருக்கிற கேப் வந்து ஒவ்வொரு பீஜனுடைய அளவு வச்சு தான் பண்ணுறது. பிடிக்கும் போது கூட அழகாக அப்படியே பிடிச்சிக்கலாம். நம்ம வந்தீங்கன்னா கூட நம்மக்கிட்ட வந்து இப்போ ஹோம்ஒர்க் போகிற மட்டும் தான் நான் பண்ணுறேன். இந்த லாஸ்ட்டு 3 ரெக்கை வந்து தனியாக பிரிஞ்சிருக்கும். அந்த பேர்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 ரெக்கைக்கும் நடுவில் கேப் இருக்கும். இது வந்து நார்மல் ரேசிங் வித் ப்ரீடிங் ஐசின். இது ரெண்டுமே மிக்சிங். இது வணக்கம். என் பேர் வந்து செல்வகுமார், சென்னை திருவேற்காடு. மேக்ஸிமம் வந்து பேர்ட்ஸ் வந்து இப்போ வளர்க்குறதுக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, பெட் அனிமல்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லோரும் இதில் வளர்ப்பாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு வந்து சின்ன வயசுல என்ன ஒரு பெட்டு நம்மளுக்கு வளர்க்குறது ஒரு ஆசை. ஸோ அதனால் இதில் வந்து கடைசியாக நான் நின்றுட்டேன். எல்லா பெட் அனிமல்ஸும் வளர்ந்து லாஸ்ட்டாக பீஜன் வந்து நிற்கிறேன். மேக்ஸிமம் வந்து இப்போது கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டில் செய்வாங்க. நம்ம வந்து இது நானே எனக்கு தெரிஞ்ச ஐடியா வச்சு 4 இடத்துக்கு போவோம். அங்கே இருக்கிற பீஜன் பார்த்து நம்ம அந்த கேஜை வந்து பார்த்துட்டு என்னுடைய மைண்ட் செட்டுக்கு என்னவோ அதை நானே ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி ஹைட் இருக்கும், 10 to 10.5 அடி ஹைட் இருக்கும். கீழே பார்த்திங்கனாக்கா அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 feet இருக்கும். 7 feet. இதுலேருந்து ஒரு 3 அடிக்கு நம்ம எதுக்கு கேப் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அந்த புறாங்களுடைய எச்சம் கீழே விடுறதுக்காக வச்சுருக்கோம். இந்த புறாங்களுடைய எச்சம் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம பீஜன் வந்து அதோடைய எச்சத்து மேலே அது நிற்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அது நின்றுச்சுனாக்கா அதுக்கு வந்து சைட் எஃபெக்ட்டு நிறைய உருவாகும், டிசீஸ் நிறைய வரும். அதில் வந்து அவங்களுக்கு சீக்கிரத்தில் கொஞ்சம் டல்லாகிடும், ப்ராப்ளம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து நம்ம அந்த ஐடியாவை பண்ணியிருக்கோம். இது ஒரு 3 feet இருக்கிறதால நம்ம டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வேணால் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு ஆள் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கும் ஒரு 3 feet கேப் இருக்கிறதால காற்று ஓட்டம் இருக்கிறதால கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். பீஜனுக்கு அதுக்கும் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்காக அதை நம்ம பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் நம்ம இது வந்து ஃபீமேல், இது மேல். ஹோமர் பீஜன் வளர்க்குற எல்லாருக்குமே அது தெரியும். மேலு ஃபீமேல் தனித்தனியாக தான் பிரித்து போடுவாங்க. அவங்க ஃப்ளையிங் பேர்ட்ஸு நம்ம ஓப்பன் பண்ணி விட்டாக்கா அவங்க பறக்கிற மாதிரி அது அவங்க ஒரு பீஜனுடைய மைண்ட் செட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த பீஜன் டெஸ்ட்டு ஸ்டாண்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்கீங்க அப்படின்னு. நான் வந்து நிறைய ஐடியா பார்த்துட்டேன். நம்ம பலகை மாதிரி போட்டு வச்சாலும் அதில் எச்சம் அதில் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் பீஜனுக்கு வந்து அதுங்களுக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க. பீஜன் ரெஸ்ட் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்த்ததில் அது ஒரு 1 piece வந்து 100, 110 வரைக்கும் வருது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரைட்டாக இது என்ன மிஞ்சி போனால் ஒரு 1 piece வந்து உங்களுக்கு 7 rupees அந்த மாதிரி வரும். லாட்டாக எடுத்திங்கனாக்கா 7 rupeesல நான் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பீஜன் வந்து ஒரு சோப்பு டப்பா கரெக்டாக, அதாவது சோப்பு டப்பா அந்த வாங்கினீங்கனாக்கா போதும். அதில் வந்து ஒரு பேர்ட்ஸுக்கு உண்டான கம்ஃபர்டபுள் அதில் இருக்குது. மேக்ஸிமம் அதுங்க கம்ஃபர்டபுளாக உட்காருது, எந்த பிரச்சனையும் இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானே பக்காவாக இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபீமேல் மேலு 2 கேஜன் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் வேணுனாக்கா பேர்ட்ஸை நம்ம பறக்க விடலாம். அந்த நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா ட்ராப் டோர், இது பேர். இது வந்து ட்ராப் டோரு. இப்போ நீங்கள் இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா டோர் க்ளோஸாக இருக்குது. ஓப்பன் பண்ணினாக்கா இது நீங்கள் இதே அப்படியே புஷ் பண்ணிங்கன்னா போதும். மேக்ஸிமம் எல்லா பேஜும் வெளியே போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம டாஸ்க் போட்டு நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க வந்தால் கூட இது ஒன்லி இன்னு மட்டும்தான், அவுட் அவங்களால போக முடியாது. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக இப்படி வச்சிங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா இன்னும் மட்டும் தான், அவுட்டு வராது. இது எல்லாமே நம்ம வெல்டிங் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எந்த பீஜனும் நம்மளுக்கு மிஸ் ஆனது இல்லை. நிறைய பேருடைய ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க நல்லா ஐடியா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஏதோ என்னால் முடிஞ்ச என்னுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஒரு அந்த அளவுக்கும் உங்களுக்கு யோசிக்க தேவையில்லை. ட்ராப் டோருக்கு தனியாக பலகையில் அடிக்கணுன்றாலும் பலகை தண்ணி படும் போது உங்களுக்கு பிரச்சனை வரும். அதுவும் இது எதுவும் வராது, நல்லாயிருக்கும். இந்த பீஜனுடைய ரெஸ்ட் ஸ்டாண்டு நம்ம செஞ்ச அந்த சோப்பு டப்பாவுக்கு இன்னொரு சோப்பு நம்ம எதுக்கு நம்ம கேப் விட்ருக்கோம் அப்படின்னாக்கா
இந்த 2 சோப்பு டப்பாவுக்கும் இருக்கிற கேப் வந்து ஒவ்வொரு பீஜனுடைய அளவு வச்சு தான் பண்ணுறது. அதிகபட்சம் மேக்ஸிமம் வந்து பீஜன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சு தான் அதிகபட்சம் அவங்களுடைய நிற்கிற ஷேஃபாக இருந்தாலும் சரி, இல்லை அது சைடில் பார்த்தாலும் சரி, அந்த 10 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும் பேர்ட்ஸு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒன்றோட ஒன்றும் கொத்தாத அளவுக்கு கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்குறோம். அதனால் இதோடைய எச்சம் இப்போ கீழே விழுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எச்சம் விழுந்தால் கூட கரெக்டாக வந்து இந்த கேப்பில் தான் விழும். ஏன்னா மற்ற ஒரு பெட்டு மாதிரி கிடையாது பீஜன். அது பார்த்திங்கன்னா அது எச்சம் போகும்போதே வந்து பேக் சைடு வந்து ரொம்ப அது மேலே படாத மாதிரி அதோடைய ரெக்கை மேலே அதோடைய உடலுடைய ரெக்கை மேலே அது படாதனால ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணி தான் போகும். அது போகும்போது கரெக்டாக விழுற எச்சம் கீழே தான் விழுந்துருக்குது. மற்றபடி மற்ற சோப்பு டப்பாலையும் அதுலேயும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ நம்ம பேர்ட்ஸு பார்க்குறீங்க, நம்ம பிடிக்கும் போது கூட அழகாக அப்படியே பிடிச்சிக்கலாம். நம்ம வந்தீங்கன்னா கூட பேர்ட்ஸு பிடிச்சி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பேர்ட்ஸ் வந்து நம்ம பிடிச்சி பார்க்கனா கூட நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லாருமே பண்ணுறது வந்து மாடி மேலே வச்சுருப்பாங்க. மாடி மேலே வைக்கிறதால தனியாகவே அது ஒரு பாக்ஸ் மாதிரியே செட் பண்ணுறதால ரொம்ப உங்களுக்கு காஸ்ட் ஆகும். நம்ம கேஜி வந்து 1 கேஜிக்கே வந்து இப்போது 130 அந்த மாதிரி கேட்குறாங்க ஒரு செய்கிறதுக்காக, செஞ்சு கொடுக்குறது மெட்டீரியலோடு சேர்த்து வெல்டர்ஸு. ஸோ இது வந்து நம்ம என்னுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் ரொம்ப சீஃபாக பண்ணி கொடுத்தாரு. ப்ளஸ் அது இல்லாமல் இது மொத்தம் உடைய செலவு பார்த்திங்கன்னா ஒரு 60 வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா நம்ம இது மட்டும் நான் சொல்லலை, நம்ம ப்ரீடிங் கேஜி, இது ஃபுல் செட்டப்பு, இந்த ஷீட்டு கீட் எல்லாம் சேர்த்து ஒரு ரூம் மாதிரி என்னுடைய இப்போ நான் என்ன கான்செப்ட் பண்ணியிருந்தாக்கா, இதனுடைய பாதி வீடு அந்த பக்கம் இருக்குது. இந்த பாதி வீடு கேஃபை வந்து நான் இது மாதிரி வந்து ஒரு கேஜாக ரெடி பண்ணியிருக்கேன். அது ரெடி பண்ணதால் 7 ஃபீட் இருக்கிற கேப்பு. இந்த கேப்பில் நம்ம ஒரு ரூம் போகிற இடம் தான். சரி, அது நம்ம வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருக்கேன். இந்த டோரு மேல் ஃபீமேல் அந்த இருக்கிற இடத்த வச்சு நான் பண்ணுறதால ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்குது. ப்ளஸ்ஸு இந்த வேலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும், அதிகபட்சமாக நான் செலவு பண்ணல. இப்போ நீங்கள் தனியாக பண்ணுற மாதிரினாக்கா சுற்றி அது பண்ணுற மாதிரி வரும். ஒரு பாக்ஸே செட் பண்ணுற மாதிரி வரும். 2 பக்கம் செவுறு கட்டிட்டு மேக்ஸிமம் ஜாலி வச்சிங்கன்னா கூட ஜாலி வந்து ஒரு 120 அந்த மாதிரி தான் சார்ஜ் ஆகும். நீங்கள் ஜாலி வந்து செவுரில் கட்டுறவங்களுக்கு நான் இந்த ஐடியா சொல்கிறேன். ஜாலி வச்சிங்கனாக்கா அது காற்று ஓட்டம் இருக்கணும். மேக்ஸிமம் சிலர் ஒரு சைடு தான் வைப்பாங்க, ஒரு சைடு வைக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க 2 சைடும் ஜாலி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டு. காற்று வந்து இப்படி வந்து போகிற மாதிரி இருக்கணும். காற்று ஓட்டம் இருக்கிற இடத்துல அந்த ஸ்மெல்லு அந்த புறாங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட வந்து இப்போ ஓமர் புறா மட்டும் தான் நான் பண்ணுறேன். ஓமர் புறா மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. ஓமர்லேயே வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து ரெட் செக்கரு, அதோடைய பேர். இது வந்து ப்ளூன்னு சொல்லுவாங்க, சப்ஜா அதோடைய பேர். இப்படி வந்தாக்கா பட்டை அப்படின்னு ஒவ்வொருடைய பேர்ட்ஸுடைய வெரைட்டி இருக்குது. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்கரு, பென்சில் செக்கரு. லைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீடிங் வித்து ரேசிங் கேரக்டர். ஸோ ஒவ்வொரு ஐசைனுக்கு வந்து ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. அதோடைய குவாலிட்டி வந்து ஐசைன் ஒரு சிலர் பார்ப்பாங்க, ஒரு சிலர் ஐசைன் பார்க்கலன்னா பாடியுடைய கண்டிஷன், அதோடைய ப்ளட் லைனில் நல்லா பறந்துருக்குதா புறா அப்படின்னு பார்ப்பாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா விங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கணும். மேக்ஸிமம் லாங் டிஸ்டன்ஸ் பேர்ட்ஸுக்கு இந்த லாஸ்ட்டு 3 ரெக்கை வந்து தனியாக பிரிஞ்சிருக்கும். அது எதுக்காகனாக்கா காற்றை வந்து நல்லா கிழிச்சிட்டு நல்லா வேகமாக பாயறதுக்காக இருக்கும். அந்த இப்போ நம்ம படகுலேயே துடுப்பு போடும்போது பார்த்திங்கனாக்கா அடர்த்தியாக இருக்கிறதோட கொஞ்சம் மெலிசாக கேப் இருக்கனால அதிகமாக அது வேகமாக போகும் அப்படின்ற மாதிரி. இந்த போட் ஷேப் வந்து பேர்ட்ஸுக்கு கண்டிப்பாக வேணும். நார்மலாக செக்கரு, அது வந்து ரெட் செக்கரு. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா லாங் டிஸ்டன்ஸ் தான். இதனுடைய வாலுடைய வாட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த வால் முடிகிற இடத்துலேருந்து 1 இன்ச்சு கேப்புக்குள்ளே இருக்கிற பேர்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல லைனேஜ் பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை நல்ல லைனு நல்லா பண்ணுது ப்ளட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ரொம்பவும் இங்கே இப்போ இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு, அதாவது 2 இன்ச்சு கேப் அப்படி வந்து இருக்கக்கூடாது பேர்ட்ஸுக்கு. அப்படி இருந்துச்சுனாக்கா பேக் த்ரோ அது சொல்லுவாங்க. பேக் த்ரோ அப்படின்னாக்கா பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதோடைய வெயிட்டுக்கு அது வால் வந்து மேக்ஸிமம் சிங்கிள் டெயிலாக இருக்குது நல்லது.
இப்படி பட்டையாக இருக்கிறத விட இன்னும் சிங்கிளாக ஷார்ப்பாக அப்படி வால் இருந்துச்சுனாக்கா பேர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வேகமாக இருக்கும். இது வந்து வால் வந்து பார்த்திங்கனாக்கா டைரெக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த வால் நம்மளுக்கு தேவை. அதோடைய லேண்டிங் ஆகும்போதும் இல்லை டைரெக்ஷன் திருப்பும் போது மட்டும்தான் அந்த போட்டோடைய பேக் சைடில் இருக்கிற துடுப்பு மாதிரி தான் அது டைரெக்ஷனுக்காக மட்டும்தான் இருக்கணும். அது பட்டையாக ரொம்ப லென்த்தாக இருந்ததுனாக்கா பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும், ஸ்பீடு இருக்காது. சிங்கிள் டெயில் வால் இருந்ததுன்னு பேர்ட்ஸ் இருந்ததுனாக்கா காற்று கிழிச்சிட்டு நல்லா வேகமாக ஸ்பீடாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங் டிஸ்டன்ஸு அப்படின்றது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதாக்கா நார்மலாகவே நீங்கள் விங்ஸு பார்க்கலாம். விங்ஸு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்பொழுது இந்த நார்மல் இந்த கள்ளி இந்த ரெக்கையை நம்ம சேர்க்கக்கூடாது. இது இல்லாமல் இந்த இறகுலேருந்து இந்த ஷேப்பு தனியாக டிஃப்ரெண்ட்டாக மாறும் பாருங்கள். இதிலிருந்து வரதான் கணக்கு. 1 2 3 4 5 6 7 8. இப்போது 8வது கள்ளி. இது 8க்கு பக்கத்தில் ஒரு சின்ன இறகு வருது பார்த்தீங்களா? அந்த இறகு வந்து இந்த பிளாக் கலர் சின்ன இறகு வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கும். இதிலேருந்து முளைச்சி கொட்டிட்டு விழுந்துடும். அது மாதிரி ஒவ்வொன்றா கொட்டிட்டு விழுந்து வளர்ந்துட்டே வர்றது தான் அது வந்து ஆக்சுவலாக கள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னாக்கா தள்ளி. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இறகு தள்ளி, 2வது இறகு தள்ளி முளைச்சிருக்கு, 3வது இறகு தள்ளி முளைச்சிருக்கு, 4வது இறகு தள்ளி முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கள்ளின்னு அப்படி மாற்றிட்டாங்க ஆக்சுவலாக அதை. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7வது தள்ளி, 7வதுக்கு பக்கத்தில் அது முளைச்சிருக்கிறதால 7வது தள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க வந்திருக்கு. மேக்ஸிமம் 10வது கள்ளி வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா பேர்ட்ஸோடைய கண்டிஷன் நல்லா இருக்கும். மெயின் வந்து நம்ம விங்ஸ் இப்படி விரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாஸ்ட்டு விங்ஸ் வந்துட்டு அந்த பிளேடு மாதிரி இந்த ஷேப்பு வரும். இந்த பிளேடு மாதிரி ஷேப்பு வரணும். நார்மல் லாஸ்ட் இந்த இது மட்டும் வந்துச்சு அப்படின்னாக்கா அடி நல்லா இருக்கும். பறவைங்க வந்து பறக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நார்மலாக ஒரு பேர்ட்ஸ் வீட்டிலேருந்து அப்படி கிளம்புது அப்படின்னாக்கா டப்புன்னு சவுண்டு கேட்கும். இந்த 2 ரெக்கையும் இப்படி கீழே படும்போது அந்த இடத்துல பிளேடு மாதிரி தேயப்பட்டு அங்கே சவுண்டு அதில் ஷார்ப்பாக வருது அந்த பிளேடு. ஸோ அந்த அளவுக்கு அது நல்லா ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு பேர்ட்ஸ் நல்லா பறந்துருக்கு, வீட்டில் நல்லா ரவுண்ட்ஸ் போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போது லாங் டிஸ்டன்ஸுக்கும் ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா இந்த விங்ஸு லாஸ்ட் 3 இறகு மட்டும் இதில் இருக்கிற ஷேப்பை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். லாங்கு இதுலேயே வந்து மிடில் அப்படின்றது வந்து நம்ம போடுற ப்ரீடிங் தான். ப்ரீடிங்கில் வந்து நம்ம மிடில் அப்படின்றது ஒன்று வரும். இது இந்த மாதிரி தள்ளி இருக்குது உங்களுக்கு பெஸ்ட்டு. இப்போ நான் மிடில், இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் பேர்ட்ஸு. மிடில் நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன், அதில் பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேர்ட்ஸ் வந்து மிடில் ஒரு 350லேருந்து 500 வரைக்கும் நம்ம இது பண்ணலாம், ரேஸ் விடலாம். அதை இதோடைய விங்ஸுக்கும் அந்த விங்ஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த நார்மல் நம்ம இங்கேருந்து 1 2 3 4 5 என்ன இந்த இடத்துலேருந்து லாங் அந்த 3 ரெக்கை மட்டும் பிரிஞ்சு இருக்காது. அது கொஞ்சம் ஒரே ஷேப்பாகவே 3மே ஒரே இதுலேயே இருக்கும். பிரிஞ்சு இந்த கேப் வராது. அந்த பேர்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 ரெக்கைக்கும் நடுநடு கேப் இருக்கும் இன்னும் அதிகமாக. அந்த கேப் இல்லை இருக்காது. ஸோ நார்மலாகவே இது மிடில். இது ஒரு ஃபீமேல். இது மேக்ஸிமம் ஃபீமேல் இருந்தாலும் மேலாக இருந்தாலும் சரி, வால் வந்து சிங்கிள் டெயில் இருக்குது உங்களுக்கு பெஸ்ட்டு. இப்படி பட்டையாக இருக்கிறத விட இன்னும் கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்குதுனாக்கா ஸ்பீடு இருக்கும். அப்புறம் மேக்ஸிமம் இந்த இப்படி நீங்கள் பிடிக்கும் போதே அதோடைய துடிப்பு இருக்கும். செஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வைப்ரேஷன் இருக்கணும். அந்த வைப்ரேஷன் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நார்மலாக அந்த வைப்ரேஷனும் உங்களுக்கு வேணும். ப்ளஸ் ஒவ்வொரு பேர்ட்ஸோடைய ஐசைன் ரேசிங் கேரக்டர் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது வந்து நார்மல் ரேசிங் வித் ப்ரீடிங் ஐசைன். இது ரெண்டுமே மிக்சிங். இது நம்ம ரேஸும் விட்டுக்கலாம், வித் ப்ரீடும் பண்ணலாம். இப்போது இந்த பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சயான் லைன்னு சொல்லுவாங்க. இந்த லைனேஜுடைய பேர்ட்ஸ் இப்போ ஐசைன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆரஞ்சு கலரில் டார்க்காக இருக்கும். இது வந்து ஓல்டு லைனேஜ் பேர்ட், அதுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும். இந்த ட்ராகன் வாம்பர்னு சொல்லுவாங்க. ஓல்டு லைனேஜ் பேர்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மூக்கு மேலே சதை இருக்கும். ஒரு சிலர் வந்து சதை மூக்கானுன்னு சொல்லுவாங்க, மூக்கு பிறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைனேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து நீங்கள் எடுக்கிற விடைங்க எதுவாக இருந்தாலும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். சைன் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேலாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் இந்த வால் விங்ஸ் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும் கத்தி மாதிரி.
இந்த விங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக பண்ணும். அதனால தான் இதுலேருந்து உடச்சி நம்ம லைன் எடுத்தாலும் இதுலேருந்து ஒரு சப்ஜா போட்டு எடுத்தாலும் சரி, ஒரு செக்கர் எது போட்டாலும் சரி, அந்த ஷேடு இல்லை அதோடைய பட்டை அப்படின்ற கலரில் கூட உங்களுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இது மேக்ஸிமம் இதோடைய பிள்ளைங்களே நீங்கள் பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த ரெட் கலரில் இருக்கிற ரெட் செக்கர், அதுக்கு மேலே இருக்கிற ஒரு பேர்ட்ஸு அந்த மாதிரி 2 கலரில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கலர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்க் செக்கரு அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதில் வெரைட்டின்னு சொல்கிறத விட ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கோழி வளர்க்குறவங்க, சண்டை சேவல் அப்படி வளர்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருப்பு கலர் அப்படின்னாக்கா அதோடைய கண்டிஷன்ஸ் நல்லா இறுக்கமாக இருக்கும், அது நல்லா அதிகமாக அடி தாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்கரு, டார்க் செக்கரு இப்படின்ற ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி வெயிலில் நல்லா தாங்கக்கூடிய சக்திகள் இருக்கும். மேக்ஸிமம் இதுலேயே வந்து ஐசைன்லேயே ஒரு கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி இருட்டு கண்ணு, அது பேர் வந்து புல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வெயில் நேரத்துலேயும் அது நல்லா உங்களுக்கு பறக்கும். பேர்ட்ஸு பறவைகள் நல்லா ஸ்பீடாக இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் வெயில் நேரத்துலேயும் பறக்கக்கூடிய இது இருக்குது. நார்மல் ஐசைன்னு விட இந்த மாதிரி நல்லா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த சயான் லைன் என்னுடைய வீட்டில் என்னுடைய பெஸ்ட் பேர்டுன்னு கூட சொல்லலாம். கல்கட்டா லைனுக்கும் இதுக்கும் போட்டு எடுத்த பிள்ளைங்க தான் அந்த நீங்கள் பார்த்த அந்த சிக்ஸு. இது வந்து ரேசிங் கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இதில் ஃபீமேலோட மேலு இன்னும் நல்லா கண்டிஷன் ஸ்பீடாகவே நல்ல ரிசல்ட்டு. ஸோ நான் இந்த வருஷம் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் ரேஸ் என்னுடைய புறா பறக்குது. கண்டிப்பாக அது ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது வந்து அது மேல் ஃபீமேல் ஃப்ளையிங் பேர்ட்ஸ், அவ்வளோதான். அதுலேயே ஸ்டாக் பேர்டும் இருக்குது. இதிலிருந்து நம்ம தேர்ந்தெடுத்து இப்போ மேலில் வந்து ரேசிங் கேரக்டரு வித் ப்ரீடிங் கேரக்டரு தனித்தனியாக இருக்கிறது நம்ம எடுத்து ரேசிங்கும் ப்ரீடிங்கும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பேக் பண்ணுறது. ப்ரீடிங் ஐசிங் இது. நான் அதோடைய சைஸ் வந்து 1.5 அடி ஹைட் வச்சுருக்கேன், 2.5 அடி லென்த் வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி தட்டெலாம் செஞ்சு நல்லா பக்கா பண்ணியிருக்கேன். டைப் தான் வச்சுருக்கோம். நம்ம எடுத்துகிட்டு இந்த மூடியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா